நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 3ஆம் ஈத்து மயலை மாடு மற்றும் அதனுடைய மயலை கிடாரி கன்றுடனுங்க. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தம்ங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா குணத்தில் இதை விட ஒரு சாலச்சிறந்த மாடு கிடையாதுங்க. நம்ம பார்த்ததில் அந்த அளவுக்கு தெளிவான ஒரு குணமுள்ள ஒரு மயலை மாடு மற்றும் அதனுடைய கிடாரி கன்றுங்க. மாட்டோட உடல் கட்டமைப்பு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு அட்டநாடி உடம்புல நல்லா ரெட்டை திமில்ல நல்லா நிலம் கூட்டுற அளவுக்கு வாலில் நல்ல ஒரு அருந்தாடையிலைங்க தொப்புள் இறக்கம் இல்லாமல் நல்ல ஒரு மடிகால் சுத்தத்தில் அனைத்து பிறப்புகளும் தெளிவாக உள்ள ஒரு மயிலை மாடுங்க. இந்த மயிலை மாட்டினுடைய அம்சங்களை ஒரு 3 விதமாக சொல்லலாமுங்க. முதல்ல நம்ம கண்ணுக்கு நேர்பட தெரிவது மாட்டினுடைய அழகுங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெட்டை திமிலானது நீங்கள் உங்கள் கைகளை கூப்பி அந்த திமில் மேல் வைத்தால் கூட அந்த திமிலானது உங்கள் கைக்குள்ளே அடங்காதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான பெருங்கூட்டான தோற்றமுடைய ஒரு மாடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டினுடைய அங்கலட்சணம் எப்படி இருக்கிறது அப்படின்னு. இரண்டாவது மாட்டினுடைய கறவைத்திறன். கன்றுக்கு போக நேரம் 3 லிட்டர், ஒரு நாளைக்கு நீங்கள் 6 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. மூன்றாவது மாட்டினுடைய குணம்ங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு கூட இந்த மாட்டை நம்ம கொண்டு போய் கிடாரி கன்றோடு நிறுத்தினோம்ங்க. அத்தனை கூட்டத்திலையும் எந்த விதமான மிரளையும் இல்லாமல் ரொம்ப சாதுவான ஒரு குணம் கொண்ட ஒரு மாடுங்க. ஸோ இந்த மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.